இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப எல்லாம் ஓகேவா? அப்பா படுத்துக்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. ஒரு ஓவரும் கிடையாது. ஏதோ ஒண்ணு மறந்துட்டேனே. இந்தா வரேன். எங்க போற? வர ரெடி. இந்தா ஜூஸ் குடி. ஜூஸா? நான் மாத்திரை போடணும்டா. ஜூஸ குடிச்சிட்டு மாத்திரை போட்டுக்கலாம். டேய் இப்பதானே சாப்பிட்டேன். சாப்பிட்டல, அப்ப இந்த ஜூஸ் குடி. மாத்திரை நம்ம எடுத்து வர புடி. டேய் குடி. வா குடி. சரி குடு, குடிக்கிறேன். குடி. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் குடிச்சிடணும். இந்தா. என்னது? நீ குடி. குடி வீரா, உள்ள உனக்கு தான். சொன்னா கேளுடா, குடிடா. குடிடா. சொன்னா கேக்கணும், சொன்னா கேக்கணும். சொல்லல குடி. குடி 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 குடி. அவ்வளவுதான். அந்த கொஞ்சம் 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 கொஞ்சம். குட் கேர்ள். என்ன மாதிரி திமிரான பொண்ணுங்க மேல கோவம் தானே வரணும். சரி, எப்படி லவ் வந்துச்சு? கோவம் இருந்ததுதான். அப்புறம் நம்மள மாதிரி இன்னொருத்தங்க இருக்காங்களேன்னு பார்த்தேன். என்கிட்ட இருக்கிற வீம்பு, வைராக்கியம், கோவம் எல்லாமே உன்கிட்டே இருந்துச்சு. ஆரம்பத்துல உன் மேல கோவம் இருந்துச்சு. ஆனா அந்த குணம் எல்லாமே எங்க அம்மா கிட்டயும் இருந்துச்சு. எனக்கு அம்மானா எவ்வளவு பிடிக்கும்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்ல. அதான் விழுந்துட்டேன். அப்புறம் 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 என்ன? ஓய் அந்த உட்கார. என்ன? வாடா. அப்பா என்ன? உன் மடியில படுத்துக்க வா. அம்மா படுத்துக்க. முருகா, இந்த பிள்ளைங்க எப்போ இப்படியே இருக்கணும். மச்சான், என்னையும் கார்த்தி மச்சானோட சேர்த்து வைங்களேன். ஏன் நானும் உங்களை மாதிரி வாழக்கூடாதா என்ன? அக்கா, நீங்க மட்டும் இல்ல, கார்த்தி மச்சானுக்கும் இந்த மாதிரி குண்டடிப்பட்டா நானும் குறுக்க பூந்து குண்டு வாங்குவேன். ஏய், நீ திருந்தவே மாட்டல்ல. நானும் போனா போகுது பொம்பளை புள்ள கை வைக்க கூடாதுன்னு பார்த்தா மவளை இன்னைக்கு என்னடா பண்ற? இவன் மேல வர்ற கோவத்துக்கு ஒரே அடி. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க, என்ன அடிச்சு கொல்ல பாக்குறாங்க. வாங்க வாங்க காப்பாத்துங்க. நடிக்கிற பரமா. என்னடா என்னாச்சுடா? என்ன கைய என்ன அடிச்சு கொல்ல பாக்குறாங்க. ஏய், நானும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கிறது? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நில்லு மாறா. சா வச்சிருவேன். இங்க பாருங்க மச்சான், இந்த வீட்ல நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன ஆனாலும் நீங்க எல்லாரும் தான் பொறுப்பு. நான் அப்படியே சும்மா விட்டுருவேன்னு பாக்குறீங்களா? அடிக்க பாயறிய பொம்பளை புள்ள கிட்ட கை நீட்டினா என்ன கேஸ்ன்னு தெரியும்ல? நீ பண்ற அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் என்ன கேஸ்ன்னு தெரியுமா? நான் என்ன பண்ணேன்? இங்க பாருங்க மச்சான், இந்த மாதிரி இல்லாத பொல்லாததெல்லாம் என் மேல அள்ளி தூத்துவீங்க. அதெல்லாம் நான் ஒத்துக்கிடணுமா? அவளை இங்கேயே அவளை தோண்டி புதைச்சிடறான். அப்படியே பேசிட்டு இருந்த. சித்தி, என்ன சித்தி, என்னை அடிக்க வராக கேக்குறதுக்கு ஆளே இல்லையா? இதுதான் நீங்க புள்ளைய வளர்த்த லட்சணமா? இப்படி பொம்பளை புள்ளைய அடிக்க பாயறாக? அடிச்சி வாய முடே. நீ பொம்பளை பிள்ளையா? ஏன் பிள்ளைய பத்தி நீ பேசுறியா? வெளுத்துறோம் உன்னை. ஆத்தி, நான் என்ன பண்ணிட்டேன்? இவளெல்லாம் எந்த கணக்குலயுமே சேர்க்க. மாமா, நீங்க எதுக்கு மாமா இவ்வளவு அடிச்சு உங்க தரத்தை குறைச்சுக்கிறீங்க? அதுக்கு நாங்கெல்லாம் இருக்கோம்ல. என்கிட்ட மாட்டாமையா போயிருவா.
அப்ப வசமா வச்சு வாங்குறேன். பிருந்தா, மர பொறுமையா இரு. இவள அடிச்சா நமக்கு தான் அசிங்கம். இல்ல அடிக்கிறதுனால மட்டும் இவ திருந்திட போறா. எல்லாம் சீக்கிரமாவே உனக்கு ஒரு முடிவு கட்டுறாரு. போங்க. ஏய், வா வெளியே. என்ன லுக்கு வா. இப்ப எதுக்கு நீ திபு திபு நடந்து வர்ற? மெதுவா தானே பொறுமையா வா, பொறுமையா, ஒன்னும் அவசரம் இல்ல. மெதுவா தான் வரேன். பாத்து, இன்னும் 5 ஸ்டெப் இருக்கு. அவ்வளவுதான், இறங்கியாச்சு. சூப்பர், வெரி குட். கண்மணி, நம்ம மெதுவா. வீட்டுக்கு பேசாம lift மெதுவா தாங்க வச்சிடவா? போறேன். உனக்கு மெதுவா, ஏறி மெதுவா இறங்குறது கண்மணி. easy-ஆ மெதுவா தான் இருக்கும். போறேன். நான் சொல்றேன். நில்லுங்க. என்னடா நடக்குதுங்க? பாத்து மெதுவா. என்ன? அவன் அண்ணிய மெதுவா நடக்க சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஓகே, நீ எதுக்கு வீராவை மெதுவா நடக்க சொல்ற? ஆ, அது ஆ, ஒருவேளை அத்தை டே, அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. வீராக்கு அடிபட்டிருக்குல்லடா, அதான் பொறுமையா நடக்க சொல்றேன். ஓ, வலிமா, இவன் தொல்லை தாங்க முடியல. நின்னா நடந்தான்னு எல்லா நேரமும் பேஷண்ட் மாதிரியே பாத்துட்டு இருக்கான். வீரா, அது வேற ஒண்ணும் இல்ல. இது வரைக்கும் பார்க்காத பாசத்தையும் காதலையும் புதுசா பாக்குறான்ல, அதான் கொஞ்சம் அதிகமா காட்டுறான். அதுக்குன்னு இப்படியா? இவன் டார்ச்சர் தாங்க முடியல வலிமா. அவன் டார்ச்சர் தான். வீட்ல யாருங்க? வணக்கம். இது யாரு புது சாமியாரு? டேய், உன் ஏற்பாடா? ஒரு ஆள்கிட்ட ஏமாந்தது பத்தாது, அடுத்த ஆளை ரெடி பண்ணி கூட்டு வந்துட்டேன். சும்மா அவர்லாம் ஒரிஜினல் தான். நான் தான் வர சொல்லிருக்கேன். வாங்க ஜோசியரே, வாங்க. வா. வாங்க ஜோசி. வணக்கம் ஐயா. வணக்கம். வள்ளி, ஆ? என்ன விஷயம்? இல்லனா நம்ம கண்மணிக்கு நலுங்கு வைக்கிறதா பேசிட்டு இருந்தோம்ல, ஆமா. அதுக்கு ஒரு நல்ல நாள் பாக்குறதுக்காக தான் வர சொல்லி இருந்தேன். சரி. கண்மணி, உன் ஜாதகம் எடுத்துட்டு வரியாம்மா? சரிம்மா. அத்தை, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீர் நீர். வாடா. அத்தை, இந்தாங்க. குடு. ஜோசியரே, கொடுங்க. இந்தாங்க. அம்மா தாயே, நாளைக்கு நாள் நல்லா இருக்கு. நாளைக்கே வச்சுக்கலாம். ஆ, ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு.